الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد يقول الله تبارك وتعالى في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விளங்கி அந்த வழியில் நடக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நீங்கள் எல்லோரும் இங்கே குழுமி இருக்கின்றீர்கள். அல்லாஹ்விடம் நெருங்குவோம் என்ற இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தனது அடியார்களோடு எப்பொழுதும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் எந்த அளவு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு விரும்புகின்றோமோ அதைவிட அதிகமாக அவன் நம்பால் நெருங்குவதற்கு விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய இரக்கம் இதுதான். நாம எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்று நாம விரும்புகிறோமோ அதைவிட அதிகமாக அவன் விரும்புகிறான், நம்பால் நெருங்க வேண்டும் என்று விரும்புகிறான். அதனாலதான் ஷைத்தானை பற்றி சொல்லும் போது இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான், அவனை நீங்கள் பகைவனாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒருபோதும் அவனை நீங்கள் நேசனாக நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அவன் உங்களது பகிரங்க விரோதி, அதுவும் முபீன், பகிரங்க விரோதி. அந்த ஷைத்தானை நமது விரோதியாக நாம் எப்பொழுது ஆக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ் நமக்கு நெருங்கியவனாக, நமக்கு நேசத்துக்குரியவனாக அவன் ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 10வது அத்தியாயத்தின் 63, 64 வசனங்களிலே சொல்லி காட்டுகிறான். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் எத்தகையவர்கள் என்றால் அவர்கள் மீது எந்த விதமான அச்சமும் கிடையாது, எதற்கும் அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகையவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசர்கள் என்று அல்லாஹ் தஆலா யாரை சொல்கிறான் என்றால், யாரெல்லாம் ஈமானோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்ச வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கின்றார்களோ, அந்த முயற்சியோடு இருக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய நேசர்கள் என்று சொல்கின்றான். அவன் நமக்கு நேசர்களாக, நேசனாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 45வது அத்தியாயத்தின் 19வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வல்லாலிமீன பாதுஹும் மௌலியா பாத் வல்லாஹு வலியுல் முத்தகீன். அக்கிரமம் புரிகின்றவர்கள் சிலருக்கு சிலர் நண்பர்களாக இருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ்வோ தக்வாவுடையவர்களுக்கு நேசனாக இருக்கிறான். யாரெல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேசனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதாவது
அக்கிரமம் செய்யக்கூடிய சமுதாயம் இருக்கின்றதே, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எவர்கள் தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நேசனாக இருப்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகின்ற முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டும் என அவன் விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஸஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்றது. ஒரு அடியான் தன் மீது கடமையாக்கப்பட்ட ஃபர்லான கடமைகளை செய்து முடித்ததற்கு பின்னால் அவன் அல்லாஹ்வை நெருங்குவதெல்லாம் அவன் நபிலான வணக்கங்களை கொண்டுதான். ஃபர்லான வணக்கங்களை கொண்டு நெருங்குவதல்ல, ஃபர்லான வணக்கங்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தண்டனையை விட்டு அவன் தப்புகிறான். கடமையான வணக்கங்களை அவன் செய்யாத பட்சத்தில் அல்லாஹ்விடத்திலே அவன் தண்டனைக்குரியவனாக ஆகிவிடுகின்றான். அவைகளை செய்வதனூடாக அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு தப்புகிறான். இவைகளை செய்து முடித்ததற்கு பின்னால அல்லாஹ்வை அவன் எந்த அளவுக்கு நெருங்குகிறான் என்று சொன்னால் அவன் நபிலான வணக்கங்களை கொண்டு நெருங்குகிறான். அந்த நபிலான வணக்கங்களை கொண்டு அவன் நெருங்குகின்ற போது அந்த நெருக்கம் எந்த அளவுக்கு அந்த நெருக்கம் வருகின்றது என்று சொன்னால், அவன் அந்த நபிலான வணக்கங்களை செய்து 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 அல்லாஹ்வை அதிகம் நெருங்கிக் கொண்டு வருகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா இவன் வாழ் மிக நெருங்கி எந்த அளவுக்கு வருகிறான் என்றால், அல்லாஹ்வின் பக்கம் இவன் ஒரு சான் நெருங்கினால் அல்லாஹ் இவன் பக்கம் ஒரு முலம் நெருங்குகிறான். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன். நாம நெருங்குவதை விட அவன் அதிகம் நெருங்க விரும்புகின்றான் என்றதுக்கு காரணம் இதுதான். ஒரு சான் என்றா இதா ஒரு சான், ஒரு முலம் என்றா இதா ஒரு முலம். இப்ப நாம ஒரு சான் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது போது அல்லாஹ் நம் பக்கமாக ஒரு முலம் நெருங்குகிறான். இப்ப நாம ஒரு முலம் நெருங்குகின்ற போது அவன் நம் மீது ஒரு பாகம் நெருங்குகிறான். இதான் ஒரு பாகம். நாம அவன் பக்கம் நடந்து செல்லும் போது அவன் நம் பக்கம் ஓடி வருகிறான். நாம நடையில செல்லும் போது அவன் நம் பக்கமாக ஓடி வருகிறான். அதனை தொடர்ந்து இந்த அடியானுடைய நிலைமை எப்படி ஆகின்றது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவன் பார்க்கும் கண்ணாக நான் ஆகுவேன், அவன் செவியேற்கும் செவியாக நான் ஆகுவேன், அவன் பிடிக்கும் கையாக நான் ஆகுவேன், அவன் நடக்கும் காலாக நான் ஆகுவேன். அப்போ அவன் பார்க்கும் கண்ணாக ஆகுவேன் என்றால் கண் அல்லாஹ் என்பதல்ல, அந்த கண் நல்லதை மட்டுமே பார்க்கும், அந்த காது நல்லவைகளை மட்டுமே செவியேற்கும், அந்த கை நல்லவைகளை மட்டுமே பிடிக்கும், அந்த கால் நல்லவைகளின் பால் மட்டுமே நடக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனை ஒரு நல்ல மனிதனாக தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளும் போது அல்லாஹ்வின் பக்கமாக அவன் அதிகம் நெருங்குவதை கொண்டுதான் அவன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். யார் அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக நெருங்குகிறார்களோ அவர்களை விட்டும் ஷைத்தான் ஓடத் தொடங்கி விடுகின்றான். ஷைத்தான் பக்கத்தில் வரமாட்டான், ஷைத்தான் ஓட ஆரம்பித்து விடுகின்றான். அப்போ அல்லாஹ்வின் பக்கமாக நாம் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற வழி அது என்று சொன்னால் நபிலான வணக்கங்களை கொண்டுதான் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை நாம் ஆய்வு செய்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு சமுதாயத்தின் தலைவராக இருந்து சமுதாயத்தை வழிநடத்தி இருக்கின்றார்கள். போர்க்களத்திலே ஒரு தளபதியாக இருந்து அந்த போரை வழிநடத்தி இருக்கின்றார்கள். ஒரு குடும்ப தலைவனாக இருந்து அந்த குடும்பத்தை நல்ல முறையில், நேர்மையான முறையில், சரியான முறையில் அந்த குடும்பத்தை அவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள். சமூக வாழ்க்கை என்ற அடிப்படையில் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒருவராக அவர்கள் வாழ்ந்து காட்டி இருக்கின்ற அதே நேரத்திலே அவர்களுடைய பகல் வேலை முழுவதிலும் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமுள்ளவர்களாக, பகல் வேலை முழுவதிலும்
சமுதாயத்துக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகளை எல்லாம் பூரணமாக செய்கின்றவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது இரவு நேரம் இருக்கின்றதே, இரவு நேரத்திலே உறங்குவதற்கு ஒரு பகுதி அவர்கள் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு பகுதியை அவர்கள் அப்படியே ஒதுக்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற நேரத்தில் இரவு நேரத்தில் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடியதாக அந்த நபிலான வணக்கத்தை தான் வைத்திருக்கின்றார்கள். ஒரு சமுதாயத்தின் தலைவனாக இருந்து கொண்டு அந்த சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அந்த வழியை நபிலான வணக்கங்களை கொண்டுதான் அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒரு அடியானிடத்திலிருந்து இதனைத்தான் எதிர்பார்க்கின்றார். ஸஅீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களே முக்கியமான ஒரு தோழர். அந்த தோழருடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்வதை, பற்று வைப்பதை மிக குறைத்துக் கொண்டவர்கள். அந்த அளவுக்கு இருந்த அந்த ஸஅீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஆட்சி காலத்திலே ஹிம்ஸ் என்ற மாகாணத்துக்கு அவரை கவர்னராக, அவரை தலைவராக நியமிக்கின்றார்கள். அந்த ஹிம்ஸ் என்பது சிரியாவில் இருக்கின்ற ஒரு மாகாணம். அந்த மாகாணத்துக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு பின்னால அந்த மாகாணத்திலே அவர்கள் தன்னுடைய பணியை அவர்கள் செய்ய தொடங்கி விடுகின்றார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஊதியத்தை கொண்டு அவர்கள் வாழ்க்கை நடத்த தொடங்கினார்கள். அவருடைய வாழ்க்கை எந்த நிலைமைக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், அந்த மாகாணத்தில் இருக்கின்ற வறுமை கோட்டில் இருக்கின்றவர்களில் அவர்களும் ஒருவராக ஆகுகின்ற அளவுக்கு அவர்கள் மிக வறுமையோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஹிம்ஸுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை மக்களை சந்திப்பதற்காக செல்கின்றார்கள். சென்ற போது பகிரங்கமாக மஸ்ஜிதிலே மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு மக்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த நான் நியமித்த என்னுடைய தலைவர், என்னுடைய பிரதிநிதி உங்களுக்கு விருப்பமானவராக இருக்கிறாரா? உங்களிடத்தில் அவர் விமர்சனத்துக்குரியவராக இருக்கிறாரா? அவரை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கின்றதா என்று கேட்டபோது சபையில் இருந்த ஒருவர் எழுந்து சொன்னார், எல்லா வகையிலும் அவர் நமக்கு திருப்தியாக இருக்கின்றார். அவரிடத்தில் 4 குறைகளை காணுகிறோம். அந்த 4 குறைகளுக்கான விளக்கத்தை கேட்டால் அதையும் நமக்கு அவர் சொல்லக்கூடியவராக இல்லை. அதை நீங்களே கேட்டு சொல்லுங்கள் என்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அந்த 4 குறையும் மக்களுக்கு மத்தியிலே விமர்சனத்துக்குரிய குறையாக இருந்து இந்த ஸஅீத் தலைகுனியக்கூடியவராக ஆகிவிடுவாரோ என்று நான் அஞ்சினேன். அந்த 4 குறையில் முதலாவது குறை என்னவென்று சொன்னால், இவர் திடீரென்று மயங்கி விழுந்து விடுவார். அந்த மயக்கம் தெளிந்ததற்கு பின்னால் அதற்கான காரணத்தை நமக்கு சொல்கிறார் இல்லை. இரண்டாவதாக, இவர் ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு முழுமையாக வேலைக்கு வரமாட்டார். அந்த நாளையில நாம அவரை எதிர்பார்க்க முடியாது. மூன்றாவதாக, இவர் வேலைக்கு வரும்போது கொஞ்சம் தாமதமாகி வருகிறார். பணிக்கு வருகிற போது தொடர்ந்து பணி செய்கிறார், ஆனா கொஞ்சம் தாமதமாகி வருகிறார். நாலாவதாக, நமக்கு ஏதாவது ஒரு தேவை ஏற்பட்டு இரவு நேரத்திலே போய் அவருடைய கதவை தட்டினால் அவர் ஃபஜ்ர் வரைக்கும் நமக்கு பதில் சொல்ல மாட்டார். இந்த 4 குறை. இந்த 4 குறைகளும் இது ஒரு நீளமான வரலாறு. இந்த 4 குறைகளுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் கேட்கின்றார்கள். அந்த விளக்கம் கேட்கின்ற நேரத்தில் அவர் என்ன சொல்கின்றார்? முதலாவது குறைக்கு அவர் விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார், நான் திடீரென்று மயங்கி விழுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னார், அதாவது குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே தூக்கிலிடப்பட்ட போது, அதாவது பத்ர் போர் நடந்ததற்கு பின்னால உஹதுக்கு இடையில நடைபெற்ற சம்பவம். அவர் தூக்கிலிடப்பட்ட போது நான் முஸ்லீமாக இருக்கவில்லை, நான் ஒரு வாலிபனாக இருந்தேன். நான் அந்த காட்சியை கண்கூடாக கண்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே நான் ஒரு வாலிபனாக இருந்தும் அந்த குபைவை தூக்கில் போடாமல் தடுக்க முடியாமல் போனதே என்று இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் எனக்கு வருத்தம் வர தொடங்கிவிட்டது. அதை நினைக்கின்ற போது என்னை அறியாமல் நான் மயங்கி விடுகின்றேன். அல்லாஹ் மறுமையில இந்த குபைவை காப்பாற்றாததற்காக என்னை குற்றவாளியாக பிடிப்பானோ என்ற ஒரு
ஒரு கவலை எனக்கு வருகின்ற போது எனக்கு ஒரு மயக்கம் வந்து விடுகின்றது. இது முதலாவது பதில். இரண்டாவது பதில் என்ன? மாதத்தில் ஒரு நாளைக்கு முழுமையாக வரமாட்டாரா? அதற்கான காரணத்தை சொல்கின்றார். நான் அணிந்திருக்கின்ற இந்த ஆடை மட்டும்தான் எனக்கு ஆடை, வேறு ஆடை கிடையாது. மாதத்தில் ஒரு நாளைக்கு நான் அதை கழுவி துப்புரவாக காய வைத்துத்தான் மக்களுக்கு முன்னால வர வேண்டியிருக்கின்றது. இரண்டாவது காரணத்தை சொன்னார். மூன்றாவது காரணத்தை சொல்கிறார். பணிக்கு நான் தாமதமாக வருவதற்கு காரணம், எனது வீட்டிலே வேலைக்காரர்கள் யாரும் இல்லை. எனது மனைவிக்கு நான் சில உதவி ஒத்தாசைகள் செய்து கொடுத்து விட்டு வர வேண்டியிருக்கின்றது. அதனால் கொஞ்சம் தாமதமாகி வந்தேன். மூன்று காரணத்தை சொன்னாரா? நாலாவது காரணம், இரவு நேரத்திலே வந்து கதவை தட்டினால் கதவை திறக்கிறார் இல்லை என்று சொன்னதற்கான பதில் என்ன சொன்னார் தெரியுமா? கலீஃபாவே, பகல் முழுவதும் இந்த மக்களுக்காக நான் உழைக்கிறேன். இரவிலே தூக்கத்தில் ஒரு பகுதியை நான் ஒதுக்கி என்னுடைய ரப்போடு வசனிப்பதற்காக, அவனை தொழுவதற்காக நான் அந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றேன். அந்த நேரத்திலும் இந்த மக்கள் எனக்கு இடம் தர, அதற்கு அதனை செய்வதற்கு இடம் தராமல் இருந்தால் நான் என்ன செய்யலாம் என்று கலீஃபாவிடத்திலே அவர்கள் கேட்கின்ற போது மக்கள் அழுது விடுகின்றார்கள். சகோதரர்களே, இப்படித்தான் தலைவர்கள் இருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு முன்மாதிரியான அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும். அன்று இருந்த தலைவர்களும் இப்படித்தான் இருந்தார்கள். மக்களுக்கு முன்மாதிரியானவர்களாக, அல்லாஹ்வை நெருங்கி வாழக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில நெருக்கமான உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வது என்று சொன்னா, இபாதத்துகளை கொண்டு, வணக்கங்களை கொண்டுதான் இந்த உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வெறுமனே இஸ்லாம் என்பது வாயால பேசித் திரிவது அல்ல, செயல்பாட்டிலே முன்மாதிரியாக காட்டுவதுதான் இஸ்லாம். எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பாட்டில் இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? லிம தகுலூன மா லா தஃபாலூன், நீங்கள் செய்யாததை ஏன் பிறருக்கு சொல்லுகிறீர்கள்? அப்போ போதனை செய்து கொண்டிருக்க கூடாது, போதனைக்கு முன்னால சாதிக்க வேண்டும். எதை போதிக்கிறோமோ அதை சாதித்து காட்ட வேண்டும், சாதித்து காட்டுவதைத்தான் போதிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய நடைமுறை வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில் ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட வேண்டுமாயிருந்தா, எதையெல்லாம் சமுதாயத்துக்கு நாம் போதிக்க விரும்புகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில சாதனைக்கு வர வேண்டும், சாதித்து காட்டுவதுதான் போதனைக்கு வர வேண்டும். இந்த ஒரு நடைமுறை தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இந்த நபிலான வணக்கங்கள் நமக்கு துணையாக இருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, இது ஒரு பகுதி. அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில நெருக்கமான உறவு ஏற்படுவதற்கான அந்த பகுதிகளில் இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா தனக்காக செய்கின்ற நன்மையான காரியங்களை கொண்டு அடியார்களின் பக்கம் அவன் நெருங்குகிறான். அதே மாதிரியாக பாவமான காரியங்கள் செய்கின்றவர்கள் அந்த பாவத்தை விட்டு விலகுகின்ற போதும் கூட அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களிடத்திலே நெருங்குகிறான் என்ற ஒரு பகுதி இந்த இஸ்லாத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அடியார்களின் பக்கம் நெருங்குகிறான் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியிலும் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு அடியானுக்கும் நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில ஒரு முழம் தூரம் இருக்கின்ற வரைக்கும் அவன் சுவர்க்கத்துக்குரியவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். திடீரென அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு அவன் நரகத்துக்குரிய செயல்பாடுகளை செய்ய தொடங்கி அதே நிலைமையிலே அவன் மரணித்து அவன் நரகம் சென்று விடுகின்றான். அதனுடைய அடுத்த பகுதியை சொன்னார்கள், நரகத்துக்கும் ஒரு அடியானுக்கும் இடையில ஒரு முழம் தூரம் இருக்கின்ற வரைக்கும் அவன் நரகத்துக்குரியவனாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான். திடீரென அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு அவன் சுவர்க்கத்துக்குரியவனாக தன்னை மாற்றி சுவர்க்கத்துக்குரிய செயல்பாட்டிலேயே ஈடுபட்டுக் கொண்டு அதே நிலைமையில அவன் மரணித்து சுவர்க்கம் சென்று விடுகிறான் என்று கலா கதிரை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஹதீஸ்லே நாம் பெறக்கூடிய ஒரு பாடம் என்னது?
நரகத்துக்கும் ஒரு அடியானுக்கும் ஒரு முழம் தூரம் இருக்கின்ற வரைக்கும் அவன் நரகத்துக்குரியவனாகவே வாழ்ந்து அதற்கு பின்னால் அவன் நல்லவனாக தன்னை மாற்றிக்கொண்டதற்கு பின்னால அவன் சுவர்க்கத்துக்குரியவனாக ஆகி அதே நிலைமையிலே மரணித்து அவன் சுவர்க்கம் செல்லுகிறான் என்ற இந்த செய்தி இருக்கின்றதே, இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. என்ன? அல்லாஹு தஆலா ஒரு அடியானை எந்த அளவுக்கு விரும்புகிறான் தெரியுமா? அவன் மிக மோசமானவனாக ஒரு பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில அவன் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா நன்மையான காரியங்கள் செய்கின்றவர்களை எந்த அளவுக்கு விரும்புகின்றானோ அதே மாதிரியாக பாவமான காரியங்கள் செய்கின்றவன் அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து மீண்டான் என்று சொன்ன அவனையும் அல்லாஹு தஆலா அதிகம் விரும்புகிறான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், 2 பேரை பார்த்து அல்லாஹு தஆலா சிரிக்கிறான். 2 பேரை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அதுல ஒருவர் யார் தெரியுமா? ஒருவர் இன்னும் ஒருவரால போர்க்களத்திலே வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு ஷஹீத். அந்த ஷஹீதை யார் வெட்டினாரோ அவர் இவரை வெட்டினதற்கு பின்னாலே இஸ்லாத்தை தழுவி அவரும் ஷஹீதாகின்றார். இந்த 2 பேரும் சுவர்க்கம் செல்கின்றார். முதலாவது நபரை யார் வெட்டினாரோ அவர் வெட்டுகின்ற நேரத்தில் அவர் காபிராக இருக்கின்றார். வெட்டப்பட்டவர் ஷஹீதாக மரணித்து விடுகின்றார். பின்னால் அவர் இஸ்லாத்தை தழுவுகின்றார். இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால அவரும் ஷஹீதாக மரணிக்கின்றார். இந்த 2 பேரும் சுவர்க்கம் செல்லும் போது அல்லாஹு தஆலா இந்த 2 பேரை பார்த்து சிரிக்கிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ அல்லாஹு தஆலாவுக்கு ஒரு அடியான் அவனுடைய இறுதி நேரத்தில் எப்படி இருக்கிறான் என்பதுதான் அங்கு முக்கியம். ஆரம்ப கட்டம் என்பதல்ல. ஒரு மனிதன் சுவர்க்கம் செல்ல வேண்டுமாயிருந்தால், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய அடியானாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில கடைசி நேரம் வரைக்கும் அவன் தன்னை நல்லவனாகவே ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்த முக்கியமான ஒரு துஆ என்ன? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. உள்ளங்களை புரட்டும் நாயனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. அப்போ அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்பொழுதும் தேவை. அல்லாஹ்வுடைய நெருக்கம் நமக்கு தேவை என்று சொன்னா அவனுடைய உதவி நமக்கு தேவை. அந்த உதவி எதற்காக தேவை? ஈமானோடு கடைசி வரைக்கும் நாம் வாழ்ந்து அதே நிலைமையிலே மரணிக்கின்ற ஒரு பாக்கியம் நமக்கு வேண்டுமாயிருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை நமக்கு கேட்டிருந்தார்கள். உள்ளங்களை புரட்டும் நாயனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி. அப்போ அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்த்து அந்த உதவியை கொண்டு அவனுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும். அப்பொழுது அவன் நம்பால் நெருங்குகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் பால் ஒரு சான் நெருங்கினால் அவன் பால் அல்லாஹ் ஒரு முலம் நெருங்குகிறான் என்று சொன்னார்கள் அல்லவா? இப்ப நாம நெருங்க முற்பட்டால் அதை விட அதிகமாக அவன் நெருங்குகின்றான். ஆனா தொடங்கி வைக்க வேண்டியவர்கள் நாம. அல்லாஹ் தொடங்க மாட்டான். அல்லாஹ் நம்மீது இரக்கம் காட்டுகிறான். ஆனா மாற்றங்களை முதலில் நாம தான் ஏற்படுத்தணும். எப்படி? திருமறை குர்ஆன் 13வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயமும் தம்மை தாமே மாற்றிக் கொள்கின்ற வரைக்கும் ஒருபோதும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்றவே மாட்டான். அப்போ நாம தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப நாம ஒரு கால் எடுத்து வச்சோமா அல்லாஹ் அங்கல அதை விட அதிகமான படிகளை நம்பால் நெருக்கமாக எடுத்து வைக்கிறான் என்பதை மேலே சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆனா தொடங்கி வைக்க வேண்டியது நாம முதலாவது தொடங்கணும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நாம முதலாவது தொடங்கி வைக்க வேண்டும். தொடங்கி வைத்தோமா அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நம்பால் நெருக்கத்தை அதிகமாக்குகின்றான் என்ற செய்தியை நாம் இங்கு பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு ஆச்சரியமான செய்திகளை சொல்லி காட்டுகின்றார். சகோதரர்களே,
ஃபிர்அவுன் எப்படிப்பட்டவன் என்பது உங்களுக்கு தெரியும். ஃபிர்அவுன் அன ரப்புக்கும் அலா, நான் தான் உங்களுடைய மேலான ரப்பு என்று சொன்னான். ஹல்லக்கும் மின் இலாஹின் கைரி, நான் அல்லாத வேறொரு இறைவன் உங்களுக்கு இருக்கிறானா என்று கேட்டான். இப்படிப்பட்ட இந்த ஃபிர்அவுன் இருக்கிறானே, இந்த ஃபிர்அவுனோடு அல்லாஹ் தஆலா கடைசி நேரத்தில் நடத்திய அந்த உரையாடலில் கூட அவன் மீது அல்லாஹ் தஆலா இரக்கத்தை தான் காட்டினான். என்ன காட்டினான் தெரியுமா? ஃபிர்அவுன் ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல், பனு இஸ்ராயீல்கள் விசுவாசம் கொண்ட அதே இறைவனை நானும் நம்புகிறேன், அத்தகைய முஸ்லிம்களில் ஒருவனாக நானும் ஆகுகிறேன் என்று சொன்ன நேரத்திலே அல்லாஹ் தஆலா திருப்பி அவரிடத்தில் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆல் ஆன, இப்பொழுதுதானா உனக்கு இந்த சிந்தனை வந்தது? வக்கது அசைத்த கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன், சற்று முன்னதாக வரைக்கும் நீ விஷமகாரனாக இருந்தாய், சற்று முன்னதாக வரைக்கும் நீ விஷமகாரனாக விஷம செய்யக்கூடியவனாக இருந்தாய் என்று அல்லாஹ் கேட்கின்ற கேள்வியில் உள்ள தாற்பயம் என்ன தெரியுமா? உனக்கு தௌபா செய்ய சந்தர்ப்பம் ஒன்று தந்தேன், நீ அப்பொழுது செய்யவில்லை. அதுதான் அல்லாஹ் சொல்றான். சற்று முன்னதாக என்ற வார்த்தை அதுதான் சொல்லுது. என்ன வார்த்தை? ஃபிர்அவுன் பல ஆயிரக்கணக்கான மக்களை, பல லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்தான், உயிரோடு சித்திரவதை செய்தான். அவன் செய்த கொடுமையை போல, அக்கிரமத்தை போல வேறு யாரும் செய்யவில்லை. அவன் பேசிய நாத்திகத்தை போல வேறு எவரும் பேசவில்லை. அப்படிப்பட்ட ஃபிர்அவுனை பார்த்து அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ செங்கடல் ஓரத்துக்கு வந்தாயே, அந்த நேரத்தில் நீ கண்ட காட்சி இருக்கின்றதே, அது உன்னை மாற்றி இருக்க வேண்டும். அதற்கு முன்னால நீ எந்த ஒரு மோஜிசாவை பார்த்தாலும், அற்புதத்தை பார்த்தாலும் மூசாவுடைய சூனியம், மூசாவுடைய சூனியம் என்று சொல்லிக் கொண்டுதான் இருந்தாய். ஆனா செங்கடலோரத்துக்கு வந்து பார்த்த நேரத்தில் கடல் இயற்கைக்கு மாற்றமாக நடுவாளரும் வழி கொடுத்திருக்கின்றது. எப்படி வழி கொடுத்திருந்தது? இரண்டு பக்கம் ஒரு மண் தரைய நடுவால தோண்டி ஒரு வழி அமைத்து அந்த வழியால மக்கள் போவதை எப்படி ஒருவர் மக்கள் பார்ப்பார்களோ அதே மாதிரியான காட்சி. தண்ணீருடைய தன்மை அல்லாஹ் தஆலா முற்றாக மாற்றிவிட்டான். கடலை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சமுதாயமும் கடந்து போன அந்த பகுதியை அல்லாஹ் எப்படி ஆக்கினான் தெரியுமா? ஒரு தரை போன்ற அமைப்பிலே ஆக்கி, அந்த தரைக்கு நடுவிலே வெட்டப்பட்ட ஒரு பாதை போன்ற அமைப்பிலே ஆக்கி, அந்த பாதையால மக்கள் பாதுகாப்பாக நடந்து செல்கின்ற காட்சியை தான் ஃபிரௌன் கண்டான். இப்படி கண்ட நேரத்திலேயாவது உனக்கு தௌபா செய்ய சந்தர்ப்பம் இருந்தது, ஆனா நீ செய்யவில்லை. உனக்கு இந்த கலிமாவை நீ தொண்டைக்குழுவேலுக்கு ரூஹு வந்து தண்ணீரே மூழ்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே, வேறு வழியே இல்லாத நேரத்திலே கலிமா சொல்வதற்கு பதிலாக செங்கடலோரமாக நின்று அந்த காட்சியை பார்த்து, இது உண்மையிலே மூசாவுடைய சூனியமே அல்ல, மூசா சொல்லக்கூடிய இறைவன் உண்மையான இறைவன் தான், இதுவரைக்கும் நான் அந்த மக்களுக்கு செய்த சித்திரவதையெல்லாம் நான் செய்த ஒரு அநியாயம்தான், அந்த அல்லாஹ்வை நான் நம்ப வேண்டும், அவனை நான் விசுவாசம் கொள்ள வேண்டும், மூசாவை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசாவை அல்லாஹ்வுடைய தூதராக அங்கீகரிக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருவதற்கு அவனுக்கு கிடைத்த கடைசி சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் அவன் அதையும் அவன் பயன்படுத்தவில்லை, அதையும் அவன் தன்னுடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளவில்லை. அந்த வழியாலேயே சென்று அடுத்த கரைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களும் சேருவது கிடையில அவர்களை பிடித்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்ற முடிவோடு தான் போனான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், சற்று முன்னதாக வரைக்கும் விசுமாகாரனா இருந்தாய். அப்ப அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த செங்கடலோரத்திலிருந்து நீ தௌபா செய்திருந்தா உன்னை நான் மன்னிச்சிருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று சொன்னா, அல்லாஹ் எவ்வளவு தூரம் அடியானின் பக்கம் நெருங்குவதற்கு விரும்புகிறான் என்பதை பாருங்க. அவன் எவ்வளவு அக்கிரமம் செய்திருந்தாலும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில இறுதி கட்டத்தில் தன்னுடைய தப்பு தவறுகள் எல்லாத்தையும் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினா அல்லாஹ் அவன் பக்கம் நெருங்குவதற்கு
தயாராக இருக்கிறான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா. அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க. அதாவது சூரத்துல் புரூஜ் வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், இந்த சூரத்துல் புரூஜ் நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுமா? அதாவது ஒரு பாவி, ஒரு அக்கிரமக்காரன் மூமின்களை சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்ததற்கு பின்னால அந்த மூமின்கள் எல்லோரும் ஷஹீதுடைய பதவியை அடைந்து அவர்கள் சுவர்க்கம் சென்று விடுகின்றார்கள். ஆனா அந்த சித்திரவதை செய்தவன் தௌபா செய்தான் என்று சொன்னா அவனும் சுவர்க்கம் தான் போயிடுறான். அப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு இவர்கள் எல்லோரையும் சுவர்க்கத்துக்கு அனுப்புவதனால அல்லாஹ்வுடைய ஹஸானாவுக்கு எந்த குறைபாடும் அங்கே வந்து விட மாட்டாது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் புரூஜ்ல என்ன சொல்லி காட்டுறான்னா, அங்கு அந்த மூமினான மக்கள் அனைவரையும் ஒரு நெருப்பு கிடங்கிலே போட்டு அவர்களை அவன் சித்திரவதை செய்து கொலை செய்கின்ற முடிவை எடுத்து விட்டான். எதுக்காக? அது ஒரு நீண்ட வரலாறு. அந்த வரலாறு மட்டுமே சொல்வதென்றா அரை மணி நேரம் கூட போதாது. அப்படி ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் அந்த ஊர் மக்கள் எல்லோரும் ஒரு இளைஞனை பார்த்து, ஒரு இளைஞருடைய செயல்பாட்டை பார்த்து இஸ்லாத்தை தழுவிடுகின்றார்கள். ஆமன்னா பிரப்பில் குலாம், இந்த குலாமுடைய ரப்பை நாம் எல்லாம் விசுவாசம் கொண்டு விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் கலிமா பொழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அரசன் என்ன சொல்கிறான்? நீங்கள் அனைவரும் உங்களுடைய இந்த நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும், பழையபடி என்னையே கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். எது வரைக்கும் என்றா, ஒரு கிடங்கு வெட்டி அதிலே நெருப்பை மூட்டுகின்ற வரைக்கும் சந்தர்ப்பத்தை தருகிறேன். அதுக்கிடையில் நீங்கள் மாற வேண்டும். கடைசி ஒரு சந்தர்ப்பம் தருவேன். எப்பொழுது? நெருப்பெல்லாம் மூட்டப்பட்டதற்கு பின்னால நீங்கள் எல்லோரும் அந்த மைதானத்துக்கு வந்து, அந்த மைதானத்திலிருந்து யாரெல்லாம் என்னுடைய பழைய கொள்கைக்கு நீங்கள் மாறுகின்றீர்களோ அவர்கள் என்னை கடவுளாக ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு உங்களது வீடுகளுக்கு போய்விடலாம். அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இந்த நெருப்பிலே குதிக்க வேண்டும். கட்டளை இருக்கின்றார். நெருப்பு மூட்டப்படுகின்றது. கிடங்கு வெட்டப்பட்டு விட்டது, நெருப்பு மூட்டப்பட்டு விட்டது. மக்கள் எல்லோரும் வந்து நிற்கிறார்கள். அப்படி நிற்கிற நேரத்தில் அவ்வளவு மக்களும் நெருப்பிலே குதித்தார்களே அல்லாமல் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் பாஞ்சு முடிச்சு. அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் என்ன தெரியுமா? அவர்கள் துணிச்சலோடு அல்லாஹ்வுக்காக அந்த நெருப்பிலே குதித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்களின் ஒருவருடைய உடம்பு கூட உயிரோடு நெருப்பை தொடவில்லை. நெருப்புக்கும் அவர்கள் பாய்ந்த இடத்துக்கும் இடையில அவருடைய ரூஹை அல்லாஹ் தஆலா கைப்பற்றி விட்டான். உயிரில்லாத கட்டைகள் தான் அந்த நெருப்பை சந்தித்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இது நடந்து முடிந்து விட்டதா? இதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத்தி சும்ம லம் யதூபு ஃபலஹும் அஸாபு ஜஹன்னம வலஹும் அஸாபுல் ஹரீக். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவர்களெல்லாம் மூமினான ஆண்களையும் மூமினான பெண்களையும் சித்திரவதை செய்தார்களோ அத்தகையவர்கள் சும்மலம் யதூபு, அதற்கு பின்னாலும் அவர்கள் தௌபா செய்யவில்லை என்பதனால அவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களால் மூட்டப்பட்ட நெருப்பை கொண்டே அழிவு, மறு உலகத்திலும் நரக நெருப்பு தான் அவர்களுக்குரிய இடம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் அல்லவா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் பாருங்கள், நீ இவர்கள் எல்லோரையும் நெருப்பை மூட்டினதுக்கு பின்னால கூட உங்களுக்கு சிந்திக்க சந்தர்ப்பம் இருந்தது. இந்த கொள்கையில் இவ்வளவு உறுதியா, நெருப்பை கண்டு அஞ்சாதவர்களா, நெருப்பிலே குதிப்பதற்கு இந்த அளவுக்கு இவர்கள் விரும்புகின்ற அளவுக்கு இந்த கொள்கை ஒரு உறுதியான கொள்கையா என்று சிந்தித்து உங்களுக்கு தௌபா செய்ய சந்தர்ப்பம் இருந்தது. அப்படி தௌபா செய்திருந்தா அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மீட்சி, மறு உலகத்திலும் மீட்சி என்பதை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்போ ஒரு கிராமத்தையே நெருப்பை கொண்டு அழித்த அந்த மக்களுக்கு, அந்த சித்திரவதை செய்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்?
நான் உங்களை விட்டு தூரமாக விரும்பவில்லை, உங்களோடு நெருங்கி இருக்கத்தான் விரும்புகின்றேன். ஆனா நீங்கள் தான் என்னை விட்டு தூரமாக போகின்றீர்கள். நீங்கள் இவ்வளவு செய்ததற்கு பின்னால தௌபா செய்திருந்தால் உங்களை நான் மன்னித்திருப்பேன் என்று அல்லாஹு தாலா இந்த சம்பவத்தை கொண்டு சொல்லுகிறான் அல்லவா. அப்ப அல்லாஹு தாலா என்ன விரும்புகிறான் தெரியுமா? நன்மை செய்கின்றவர்களை மாத்திரம் அல்லாஹ் நேசிப்பதில்லை, யாரெல்லாம் தௌபா செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தப்பு தவறுகள் செய்கின்றவர்கள் அவைகளை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால் அவைகளை அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு சிறந்த சான்றாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தப்பு தவறு செய்வது இயல்புதான், அது இல்லாமல் இல்லை. வெளித்தோற்றத்திலே மக்களுக்கு முன்னாலே தன்னை ஒரு நல்லவனாக, ஒரு சீர்திருத்தவாதியாக, பாவம் செய்யாத மனிதன் போல, நன்மை செய்கின்றவனை போல காட்டிக்கொள்ளக்கூடிய ஒருவன் அந்தரங்கத்திலே பாவம் செய்யலாம். ஆனால் அந்த அந்தரங்கத்திலே பாவம் செய்கின்றவனுக்கு உணர்த்தக்கூடிய பாடங்களாகத்தான் இந்த பாடங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை நேசிக்கிறான். எதுவரைக்கும் நேசிக்கிறான்? அவன் நன்மை செய்கின்ற போது அவனை எப்படி நேசிக்கின்றானோ அதே மாதிரியாக பாவத்தை விட்டு விலகுகின்ற நேரத்திலும் கூட அவன் மீது அல்லாஹ் தஆலா அன்பு காட்டுகிறான் என்பதை இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியனவாக இருக்கின்றன அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாயத்தை, ஒரு மனிதனை பற்றி எடுத்து சொன்னார்கள். அந்த மனிதன் ஒரு ஊரிலேயே மிக மோசமாக, அதாவது பாவச் செயல்கள்ல ஆக உச்சகட்டமான பாவச் செயல்ல ஈடுபடக்கூடிய ஒருவனாக இருந்தான். அவன் எடுத்ததுக்கெல்லாம் மக்களை கொலை செய்கின்றவனாக இருந்தான். இவன் இப்படியே கொலை செய்து அவனுடைய வாழ்க்கையில 99 கொலைகளை செய்திருந்தான். 99 கொலைகளை செய்தவனுக்கு ஒரு சிந்தனை பிறக்குது. என்ன சிந்தனை? அல்லாஹ் இரக்கமுள்ளவன், நான் இவ்வளவு காலம் செய்தது தப்பு, பாவம் செய்து விட்டேன், நான் தௌபா கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான், அவன் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்ற சிந்தனை வந்து அவர் ஒரு நல்ல மனிதனாக தன்னை ஆக்கிக் கொள்வதற்காக, திருந்துவதற்காக, பாவத்தை விட்டு விலகுவதற்காக ஒரு மனிதனை போய் சந்திக்கிறார். அவர் மார்க்கத்தை பற்றி ஓரளவு தெரிந்தவர். அந்த மனிதரை சந்திச்சு தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுகிறார். நான் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறேன், 99 கொலைகள் செய்திருக்கிறேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்றார். அவர் அரைகுறையாக மார்க்கத்தை வழங்கியவர் என்பதனால அவர் திடீரென்று தீர்ப்பு கொடுத்து விட்டார். என்ன சொன்னாரு? இவ்வளவு கொலைகளை செய்த உன்னையும் அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்ட உடனே இவருக்கு பழையபடி கோபம் வந்து விட்டது. அந்த கோபத்தோட அவரையும் கொலை செய்து விடுகின்றார். இப்ப 100 கொலையாகிவிட்டது. 100வது கொலையை செய்ததற்கு பின்னாலேயும் அவருக்கு நம்பிக்கை இழந்து விடவில்லை. அல்லாஹ் இரக்கமுள்ளவர், என்னை மன்னிக்கலாம், எனக்கு மார்க்க விளக்கம் சொன்னவர் பிழை செய்துட்டார், அதனால ஒழுங்காக மார்க்கத்தை படித்த ஒருவரை தேடுவோம் என்று தேடுகிறார். தேடி போய் அவரிடத்துல போய் தன்னுடைய முறைப்பாட்டை சொல்லுகிறார். அவர் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சொன்னாரு, 100 கொலை அல்ல, அதைவிட அதிகமான கொலை செய்தாலும் மன்னிக்கக்கூடிய இரக்கமுள்ளவன் தான் அல்லாஹ், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ அதுல அவநம்பிக்கை கொள்ளாதே, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். என்ன? நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் உன்னை பாவம் செய்ய தூண்டுகின்ற சூழல். படித்தவருடைய ஒரு அழகு அதுதான். படித்தவர் கொடுக்கின்ற விளக்கத்தை பாருங்கள். நீ சும்மா பாவம் செய்யவில்லை, நீ வாழுகின்ற சூழல் உன்னை பாவம் செய்ய தூண்டுகிறது, அந்த சூழலை நீ மாற்ற வேண்டும். நீ உடனடியாக புறப்பட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கின்றது, அந்த கிராமத்துக்கு நீ செல்ல வேண்டும். அங்கு அதிகமான மக்கள் நல்லவர்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்கள். அந்த ஊர்ல போய் நீ தௌபாவும் செய்து திருந்தி நல்ல மனிதனாக வாழ முடியும் என்று சொல்ல அவருக்கு அந்த சிந்தனைக்கு சரியாக படுகின்றது. அவர் புறப்படுகின்றார். புறப்பட்டு அந்த ஊருக்கு போய்கொண்டிருக்கிறார். போகின்ற வழியில மலக்குல் மௌத் வந்து
அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு தயாராகின்றார். மலக்குல் மௌத்தை பற்றி ஹதீஸ்ல 2 வகையாக வருகின்றது. ஒன்று, மூமினுடைய ரூஹை கைப்பற்றுகின்றவர்கள் ரஹமத்துடைய மலக்குகள், பாவியுடைய ரூஹை கைப்பற்றுகின்றவர்கள் அதாபுடைய மலக்குகள் என்று ஹதீஸ்ல வருகின்றது. அப்ப இந்த 2 வகையான மலக்குகளும் அங்கே வருகிறார்கள். வந்தா அந்த இடத்துல அந்த 2 வகையான மலக்குகளும் அந்த இடத்துல வந்து அவர்கள் ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று முற்படுகின்ற அந்த நேரத்திலே அந்த இடத்துல 2 சாராருக்கும் இடையில நாங்கள் தான் கைப்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நேரத்திலே அவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லாஹ் இன்னொரு மலக்கு அனுப்புகின்றார். அந்த மலக்கு அந்த இடத்திலே ஒரு தீர்ப்பு வழங்குகின்றார். என்ன வழங்குகின்றார்? அவர் எந்த ஊரிலிருந்து வந்தாரோ அந்த ஊருடைய தூரம் அதிகமாக இருக்கின்றதா, போய் சேர வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கின்றதா என்று பாருங்கள். போய் சேர வேண்டிய ஊருடைய தூரம் குறைவாகவும் வந்த ஊருடைய தூரம் அதிகமாகவும் இருந்தால் அவருடைய ரூஹை ரஹமத்துடைய மலக்குகள் கைப்பற்றுங்கள். அதற்கு மாற்றமாக இருந்தால் அதாவுடைய மலக்குகள் கைப்பற்றுங்கள். தீர்ப்பு வழங்கினாரா? அளக்கிறார்கள். அளந்து பார்த்தா சரியாக ஒரு சான் போய் சேர வேண்டிய ஊர் கட்டையாக இருக்கின்றது. வந்த ஊரு ஒரு சான் கூடுதலாக இருக்கின்றது. அவருடைய ரூஹை ரஹமத்துடைய மலக்குகள் கைப்பற்றுகிறார்கள். அவர் சுவர்க்கவாசியாக தெரிவு செய்யப்படுகிறார் என்ற இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? அல்லாஹ் தஆலா இந்த அளவு இரக்கமுள்ளவன். ஒரு அடியான அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அவசரப்பட்டு நரகத்தில் போட மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு சென்று விட்டு வருகின்ற வழியில ஒரு இடத்துல கைதிகளாக பிடிக்கப்பட்டு வருகின்றவர்கள ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணுடைய கையில் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை சுமந்து வந்த அந்த பெண் அந்த குழந்தையை இடத்துல கொண்டு போய் வளர்த்துகிறார். கொஞ்ச நேரத்தில் பசி தாகத்தின் காரணமாக அந்த குழந்தை கதறி அழுகிறது. இந்த தாய் ஓடோடி சென்று அந்த குழந்தையை அணைத்து பால் கொடுக்கிறார். அந்த குழந்தை பால் அருந்திக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்சியை பார்த்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த அளவு இரக்கமுள்ள இத்தகைய ஒரு தாய் இது போன்ற வயதுடைய ஒரு குழந்தையை பத்தி எரிகின்ற நெருப்பில் போட விரும்புவாளா என்று கேட்டபோது சஹாபாக்கள் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாய் இந்த குழந்தையின் மீது காட்டுகின்ற அன்பை விட 70 மடங்கு அன்புடையவனாக அல்லாஹ் இருக்கிறான். அவன் தன்னுடைய அடியார்களை அவசரப்பட்டு நெருப்பில் போட மாட்டான். தௌபா செய்கிறார்களா, பாவ மன்னிப்பு தேடுகிறார்களா என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். நாம எப்பொழுதும் அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள். அதாவது தப்பு தவறு செய்கின்றவர்கள் பாவ மன்னிப்பு தேடினா அல்லாஹு தஆலா விரும்புகிறான், அவன் மீது இரக்கம் கொள்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், பாவம் அறவே செய்யாத ஒரு சமுதாயம் இருந்தால் அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அவர்களை மௌத்தாக்கிட்டு வேறொரு சமுதாயத்தை உருவாக்குவானாம். அந்த சமுதாயம் தப்பு தவறு செய்யக்கூடிய சமுதாயமாக இருக்கும். தௌபாவும் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா உருவாக்கி அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா தன்னுடைய அன்பை வெளிக்காட்டி அவர்களை மன்னித்து அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். காரணம் என்ன? தப்பு தவறு செய்கின்ற இயல்புடைய மனிதன் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் மன்னிக்கின்றானா? அல்லாஹ்வுடைய பண்புகளிலே கஃபூர், காஃபிர், கஃபார் என்ற அந்த பண்புகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் போது அவைகளுக்குரிய அந்த வேலை நடக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுது நடக்கும்? தப்பு தவறு செய்கின்றவர்கள் தங்களுடைய தப்பு தவறுகளை உணர்ந்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால்தான் இந்த மக்ஃபிரத் என்ற இந்த வார்த்தைக்கு அங்கு அர்த்தம் இருக்கும். அதனால அல்லாஹ் இரக்கமுடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு அடியான் எந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அடியானாக இருக்கின்றானோ அந்த அடியானின் மீது அல்லாஹ் எப்படி இரக்கம் காட்டுகின்றானோ
அதே மாதிரியாக பாவம் செய்கின்றவர்கள், தப்பு தவறுகள் செய்கின்றவர்களாயிருந்தால், அவர்களை திருந்தி நேர்வழிக்கு வருவார்களாயிருந்தால் அவர்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் அன்பு காட்டக்கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை நாம் இதிலிருந்து பார்க்கின்றோம். மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னah, இவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கின்றதோ அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா அவன் வாழ்க்கையில தப்பு தவறுகள் எது செய்திருந்தாலும் கடைசி நேரத்தில் அவன் உணர்ந்து அவன் அந்த வார்த்தையை மொழிவானாயிருந்தா அவனுக்கு அது ஒரு ஈடேற்றமாக அமைந்து விடுகின்றது என்பதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை பாருங்கள். ஒரு தனக்கு பல வகையில் உதவி ஒத்தாசையாக இருந்த ஒரு யூத ஒரு இளைஞன் ஒருவர் மரணிக்கின்ற அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு இளைஞன் என்றால் சுமாராக ஒரு சின்ன பிள்ளை பருவம், அப்படியான அந்த பருவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பிள்ளை மரணத்துக்காக போராடுகின்ற அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே செல்கின்றார்கள். சென்று அந்த யூதனை பார்த்து சொல்கின்றார்கள், நீ கலிமா சொல்லு என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது அந்த பிள்ளை தன்னுடைய தந்தையுடைய முகத்தை இப்படி பார்க்கிறார். தந்தைக்கு இது விருப்பமாக இருக்கிறதா? நான் கலிமா சொல்லலாமா? அவர் கலிமா சொல்ல விருப்பம், ஆனா தந்தையுடைய முடிவு என்ன என்பதை அறிவதற்கு விரும்புவதாக அவருடைய பார்வை காட்டுகின்றது. அப்போ அவர் என்ன சொல்கின்றார்? அந்த பிள்ளையை பார்த்து அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ வழிபடு. அபுல் காசிம் சொல்லுகின்றவாறு நீ கலிமாவை சொல்லிவிடு என்ற அந்த செய்திய எப்படியான வார்த்தையை கொண்டு சொல்கிறார்? அபுல் காசிம், அபுல் காசிமுக்கு நீ வழிபடு என்ற உடனே அந்த வாலிபர் கலிமா மொழிகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாலிபனை அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு பாதுகாத்தான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நன்மையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்ல. அத்தகையவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்கள் தான், பாக்கியம் பெற்றவர்கள் தான். ஆனா தப்புத்தவர்கள் செய்கின்றவர்களாக இருக்கின்றவர்கள் அதை உணர்ந்து எப்பொழுது அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா நல்லவர்களை எப்படி நேசிக்கின்றானோ, நல்லவர்களின்பால் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றானோ, அதே மாதிரியாக பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தின் பாலும் அவன் நெருக்கமுடையவனாக இருக்கிறான் என்பதை பார்க்கின்றோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் பெறக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் என்ன? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயம் செய்கின்ற தப்பு தவறுகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் என்ன முறையிடுகின்றார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி முறையிட்டார்களோ அப்படி முறையிடுகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வே இந்த சமுதாயத்தை இனிமேல் இந்த பூமியில விட்டு வைக்காது. அப்படி விட்டு வச்சா இவர்கள் மூமின்களாக இருக்கின்றவர்களை காபிர்களாக ஆக்கி விடுவார்கள் என்று அல்லாஹ்விடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முறையிட்டாங்க. அந்த முறைப்பாட்டை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துத்தான் அந்த சமுதாயத்தை தூஃபான் என்ற அந்த வெள்ளத்தை கொண்டு முற்றாகவே அழித்து விடுகின்றான். இதே மாதிரியாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தோடு போராட்டம் நடத்தி பார்த்து இனி இவர்கள் வழிபட மாட்டார்கள், நேர்வழி பெற மாட்டார்கள் என்று அவர்களாக ஒரு முடிவு ஒன்று எடுத்து அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் முறையிடுறாங்க. இப்போ அந்த சமுதாயம் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா வேதனைக்குரிய சில அடையாளங்களை அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அந்த அடையாளத்தை காட்டிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய அனுமதி வருவதற்கு முன்னதாகவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயம் அழிக்கப்படவில்லை, நான் துஆ கேட்டேன், ஆனால் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் தண்டனை வரவில்லை என்று அவர்கள் ஒரு அளவுக்கு கோபம் கொண்டவர்களாக ஊரை விட்டு வெளியிறங்கி போய்விடுகின்றார்கள். ஒரு நபிக்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தால்தான் செல்ல வேண்டும், அப்படி வராமல் செல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் மக்காவை விட்டு செல்லுங்கள் என்று அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள், ஹிஜ்ரத் அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் செல்லவில்லை. ஏன் காரணம்? அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகின்ற வரைக்கும் எதிர்பார்த்தார்கள். உத்தரவு வந்த உடனே தான் போனார்கள்.
யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வருவதற்கு முன்னதாக அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் ஊரை விட்டு வெளியிறங்கி போனதுக்கு பின்னால வேதனைக்குரிய சில அடையாளங்களை அல்லாஹ் தஆலா காட்டுகின்ற போது அந்த சமுதாயம் உடனடியாக தங்களுடைய முடிவை மாற்றி இஸ்திக்பார் செய்ய தொடங்கிவிட்டார்கள், பாவ மன்னிப்பு தேட தொடங்கிவிட்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை அழிக்கவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேதனை இறங்குகிறதா என்று தூரத்திலிருந்து பார்க்கிறார்கள், வேதனை இறங்கவில்லை. இப்பொழுது அவர்கள் அந்த ஊரை விட்டே போய் அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக ஒரு ஆற்றை கடப்பதற்கு அவர்கள் வள்ளத்தில் ஏறுகின்றார்கள். அந்த வள்ளத்தில் இருந்தவர்கள் தூக்கி எறியப்பட்டு மீன் அவர்களை விழுங்கி, அதாவது அந்த மூன்று ஆறுல கடல், அந்த அதாவது மீன் விழுங்கி அந்த மீனுடைய வயிற்றிலே 3 தினங்கள் அவர்கள் இருந்தார்கள் என்று திருமறை குர்ஆன் வரலாறு சொல்கின்றது. அப்போ வேதனையுடைய எல்லை வரைக்கும் அந்த மக்கள் இருந்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாய வேதனையுடைய எல்லை அது வரைக்கும் அந்த மக்கள் பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா காட்டிய சில அடையாளங்களை கண்டவுடனே அச்சம் கொண்டவர்களாக அவர்கள் தௌபா செய்தார்களா? உடனடியாக அவர்கள் தங்களை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் மீது இரக்கம் காட்டினான், அவர்களை அல்லாஹ் தஆலா மன்னித்தான். ஆனால் அவசரப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதித்தான். 3 தினங்களாக மீனுடைய வயிற்றிலே வைத்து அதற்கு பின்னால மீன் கரையோரமாக வந்து அவர்களை அந்த வெளியே தள்ளி விட்டு போன இந்த சம்பவத்தை நாம திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். அப்ப இந்த சம்பவம் நமக்கு தருகின்ற ஒரு பாடம் என்ன? அதாவது அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டக்கூடியவன். அவன் அவனால இரக்கம் காட்டப்படக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களே, அந்த மக்கள் நன்மை செய்கின்றவர்கள் மீது எப்படி அல்லாஹ் இரக்கம் காட்டுகின்றானோ அதே போல பாவம் செய்கின்றவர்கள் பாவத்திலிருந்து விடுபட்டு தௌபா செய்வார்களா என்றால் அவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எடுத்து காட்டுவதை பார்க்கின்றோம். அடுத்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பாருங்க. குகைவாசிகள் மூவருடைய சம்பவத்திலே அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை காட்டுகின்றான். நன்மை செய்கின்றவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அவர்களுக்கு எப்படி விடுதலை வழங்குகின்றானோ அதே போல பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வை பயந்து தௌபா செய்தவர்களுடைய பிரார்த்தனையை கொண்டும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விடுதலை கொடுத்ததாக அந்த சம்பவம் நமக்கு ஒரு பாடம் தருகின்றது அல்லவா? நாம் எல்லாரும் பலமுறை படித்த பாடம் தானே. இந்த சம்பவத்தை நான் திரும்ப ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லையே. அந்த 3 பேர்ல முதலாமவர் செய்கின்ற பிரார்த்தனை என்ன? அல்லாஹ்வே, என்னுடைய தாயும் தந்தையும் முதியவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு என்னால முடிந்த அளவுக்கு நான் பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் வருகின்ற போது இருட்டி விட்டது. அன்று வருகின்ற போது பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள். அவர்களுக்கு பாலை கறந்து கொண்டு போய் பார்த்தேன், உறங்கிவிட்டார்கள். தூக்கத்தை கலைக்க விரும்பவில்லை. அதனைத் தொடர்ந்து மனைவியும் பிள்ளைகளும் பசி என்று கேட்டும் கூட நான் கொடுக்கவில்லை. அவர்கள் விழித்ததுக்கு பின்னால் அந்த பாலை முதலாக அவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் எனது மனைவி மக்களுக்கு கொடுத்தேன். நீ இந்த நன்மையை அங்கீகரித்திருந்தால், நான் செய்த இந்த நல்ல காரியத்தை அங்கீகரித்திருந்தால் இந்த பாறாங்கல்லை எங்களை விட்டு விலக்கிவிடு. கல்லுடைய ஒரு பகுதி விலகுகிறது. 2ஆம் நபர் என்ன கேட்கிறார்? ஒரு கூலிக்காரனுக்கு முறையாக கூலி கொடுத்த அந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறார். சொல்லி காட்டி, நான் கூலிக்காரனுக்குரிய கூலியை முறையாக கொடுத்து விட்டேன், இதை நீ அங்கீகரித்திருந்தால் இந்த இடத்தை விட்டும் எங்களை விடுவித்து விடு என்று கேட்டார்கள். அதனைத் தொடர்ந்து கல்லுடைய 2வது பகுதி விலகுகிறது. 3வது பகுதி எப்படி விலகுகிறது? அல்லாஹ்வே, என்னுடைய சாச்சாவின் மகள் ஒருத்தி இருந்தான், அழகானவள். அவளை பாவமான வழியில் அடைவதற்கு நான் பலமுறை முயற்சி செய்தேன். அவள் எனக்கு இடம் தரவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அவளுக்கு வறுமை வந்தது. அந்த நேரத்தில் அவளிடத்தில் வந்தால், அவள் உதவி கேட்டால், அதை நான் வாய்ப்பாக பயன்படுத்தி அவளை நான் என்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைத்தேன். அவள் இணங்கினாள். நான் அவளை நெருங்கினேன். அவள் என்னை பார்த்து சொன்னால், ஒரு முத்திரையை உடைப்பதற்கு யார் தகுதியுடையவனோ அவன் தான் உடைக்க வேண்டும். அப்ப அர்த்தம் என்ன?
திருமணத்தின் மூலமாகத்தான் இந்த காரியம் நடைபெற வேண்டும். இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள். ஒரு முத்திரையை யார் உடைக்க தகுதியோ அவன் மட்டும்தான் அதை உடைக்க வேண்டும் என்ற வார்த்தையை சொல்ல நான் பயந்து விட்டேன். இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற வார்த்தையை அவள் சொன்னால், அது அந்த வார்த்தையை கேட்ட உடனே உன்னை பற்றிய பயம் எனக்கு வந்தது. நான் அவளை விட்டு எழுந்து ஓடிவிட்டேன். அவளுக்கு நான் தருவதாக வாக்களித்த 150 தீனாரையும் அவளுக்கு நான் கொடுத்து விட்டேன். பாவமான வழியிலே வழங்குவதற்கு வாக்களித்தது 150ஐயும் நன்மையான வழியிலே தானமாக சதக்காவாக கொடுத்து விட்டேன். நீ இதை அங்கீகரித்திருந்தால், இந்த பாவத்தை விட்டு நான் விலகியதை நீ அங்கீகரித்திருந்தால் எங்களை இந்த இடத்தை விட்டு விடுதலை செய்வாயாக என்று கேட்டார் அல்லவா. அல்லாஹு தஆலா அந்த பாறாங்கல்லுடைய 3வது பகுதியையும் விலகச் செய்கிறான். அப்போ நன்மைகள் செய்தவர்கள் நன்மையை சுட்டிக்காட்டி அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து அந்த ஆபத்திலிருந்தவர்களை விடுவித்த அதே நேரத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்த ஒரு பாவத்தை விட்டு விலகியவர் அந்த பாவத்தை சுட்டிக்காட்டிய நேரத்திலும் கூட அல்லாஹ் தஆலா அதை கண்ணியமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தான் என்ற இந்த சம்பவத்திலே நாம் பெறும் பாடம் என்ன? அல்லாஹ் தஆலா நன்மை செய்தவர்களை எந்த அளவுக்கு விரும்புகின்றானோ அதே மாதிரியாக பாவம் செய்த மக்களையும் அல்லாஹ் தஆலா பாவம் செய்கின்ற மக்கள் தௌபா செய்கின்ற நேரத்திலும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற இந்த செய்தியை பார்க்கின்றோம். திருமறை குர்ஆன் 39வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். யாரெல்லாம் அளவு கடந்து எல்லை கடந்து பாவம் செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தகையவர்கள் அல்லாஹ்வுடைய அருளிலே அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் என்று நபியே நீர் சொல்லும். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றவனாக இருக்கிறான் என்ற இந்த செய்தியை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பாருங்கள். 70 சஹாபாக்கள் சதி செய்யப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள். இந்த கொல்லப்பட்ட நிகழ்ச்சி நபி அவர்களுக்கு தெரிய வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாத காலமாக ஐவேளை தொழுகையிலும் கடைசி ரக்காத்திலே ருக்குவுக்கு பின்னாலே அந்த சமுதாயத்தை அந்த கொலைகாரர்களை அழித்து விடுமாறு பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஒரு நபியுடைய பிரார்த்தனை. அப்படி பிரார்த்தனை செய்து ஒரு மாதத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தை இறக்குகிறான். எப்படி? லைஸலக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். நபியே, இவ்வாறு பிரார்த்தனை செய்ய உமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உமக்கு நான் எந்த அதிகாரத்தையும் வழங்கவில்லை. அல்லாஹ் நாடினால் இவர்களை இஸ்லாத்தை தழுவும்படி செய்து மன்னித்து விடலாம். அல்லாஹ் நாடினால் தண்டனையும் வழங்கலாம். இது என்னுடைய அதிகாரத்துக்குரியது. நீ இவ்வாறு பிரார்த்தனை செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன? இவ்வாறு கொலை செய்கின்ற கொலைகாரர்களாக இருந்தாலும் தௌபா செய்து என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவேன். நடந்ததும் அதுதான். அந்த கொலைகாரர்களில் ஒரு பகுதியினர் பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள். அப்போ ஒரு சம்பவம் நடந்து முடிந்த உடனே நாம தீர்ப்பெடுக்க முடியாது. ஒரு பாவம் செய்கின்ற மனிதனை பார்த்து உடனடியாக இவன் நரகவாதி என்று சொல்ல முடியாது. அவனுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்பது அல்லாஹ்வுடைய தக்தீரிலே இருக்கின்றது. அதனால அல்லாஹ் இரக்க முடியவன், அன்புடையவன். அவன் நம்மை நெருங்குவதற்கு அவன் விரும்புகின்றவன். நாம ஒரு சான் நெருங்கினால் அவன் ஒரு முழம் நெருங்க விரும்புகின்றவன். நாம் அவன்பால் நடந்து சென்றால் அவன் நம்பால் ஓடி வர விரும்புகின்றவன். அப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீனுடைய அன்பை நாம் பெற வேண்டுமாயிருந்தால் நன்மைகள் செய்வதன் மூலமாக எந்த அளவுக்கு நாம் அவனை நெருங்குவோமோ
அதே மாதிரியாக பாவங்களை விட்டு முற்றாக விலகி நடந்து தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடுவதன் மூலமாகவும் அவனை நெருங்க வேண்டும். இந்த இரண்டு வழிகளிலும் அவன்பால் நாம் நெருங்குவதற்கு நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியிருக்கின்றார். அதனால இரவு தொழுகைகளை எந்த அளவுக்கு அதிகமாக தொழ முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக தொழுது அவனை நெருங்குவோம். பாவமான காரியங்களை எந்த அளவுக்கு விலகி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அவனை நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்குவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுக்கு மிக நெருக்கமானவர்களாகவும் அவனுடைய பகைவனாகிய ஷைத்தானுக்கு மிக தூரமானவர்களாகவும் நம்மை ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.